to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே இன்று ஒரு முக்கியமான தேர்வு உங்கள் முன்னே இருக்கிறது. அது ஜீவனா மரணமா, ஆசீர்வாதமா சாபமா? தேவன் என்று அதை உங்கள் முன்பாக வைத்திருக்கிறார். நீங்கள் எடுக்கும் அந்த ஒரே தீர்மானம் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தையும் மாற்றக்கூடும். ஆகையால் இந்த காணொளியை கடைசி வரை கவனமாக பாருங்கள். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்ற கர்த்தருடைய வார்த்தையை இன்று நாம் தியானிப்போம். சில வீடுகளிலே துதியின் சத்தமும் ஆசீர்வாதமும் தங்கியிருக்கிறது. ஆனால் சில வீடுகளிலே நோயும் சண்டையும் தோல்வியும் தீராமல் தொடர்கிறது. ஏன் இப்படி நடக்கிறது தெரியுமா? அதற்கான காரணத்தை இன்று வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளப் போகிறோம். கவனமாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமானதா இருக்கிறதா அல்லது சாபத்தின் பிடியிலே சிக்கி தவிக்கிறதா? ஒரு முறை உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். அநேகருடைய வாழ்க்கை தீர்க்க முடியாத சிக்கல்கள் நிறைந்ததா இருக்கிறது. சில வீடுகளிலே துதியின் சத்தமும் ஆசீர்வாதமும் மன நிறைவும் தங்கி இருக்கிறதை நாம் காணலாம். ஆனால் சில வீடுகளிலே இருளின் ஆதிக்கங்கள் சூழ்ந்து கொண்டு வீடெங்கும் நோயும் சாத்தானின் போராட்டமும் நிறைந்ததா இருக்க காணலாம். இந்த சாபங்களை மாற்றுவது எப்படி? வேதத்தில் சாபத்தை பற்றி ஆதியாகமம் 3:14 முதல் 19 காணும் பகுதியில் வாசிக்கலாம். ஆதாம் கீழ்ப்படியாமல் போன போது கர்த்தருடைய உள்ளம் உடைந்தது. மனுஷன் தேவனுக்கு செவி கொடுக்காமல் சர்ப்பத்தின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். கர்த்தர் வேதனையுடன் மனுக்குலத்தையும் உலகத்தையுமே சபித்தார். இதன் நிமித்தம் மனுஷன் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி பாடுபட வேண்டியதாயிற்று. ஸ்திரீகள் வேதனையோடு பிள்ளை பெற வேண்டியதாயிற்று. சபிக்கப்பட்ட இந்த பூமியானது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பித்தது. ஆதியாகமத்தில் துவங்கிய சாபம் கல்வாரியில் முடிந்தது. வேதத்தின் முதலாம் புத்தகமான ஆதியாகமத்தில் துவங்கிய இந்த சாபம் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் தொடர்ந்தது. ஆனால் இனி ஒரு சாபமும் மிராது என்று வெளிப்படுத்துதல் 22:3 சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் முதலாவது சாபத்தை உங்களை விட்டு அகற்ற வேண்டும். சாபத்தின் காரணம் என்ன என்று ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் சாபத்தோடு தவிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்ந்து அதிலிருந்து மீட்பை தேடும்போது கர்த்தர் சாபத்தின் வல்லமையிலிருந்து உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலையை தருவார். இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர்தான் சாபத்தின் வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை தர நம்மேல் வரவேண்டிய சாபத்தை தன்மேல் சுமந்து கொண்டார். நமக்காக அவர் சாபமானார். வேதம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். உங்களுக்காக சாபமான கிறிஸ்துவை துதியோடு நோக்கி பார்ப்பீர்களாக. சபிக்கப்பட்ட சிலுவை மரத்திலே உங்களுக்காக அவர் தொங்கி சாபத்தை ஏற்றுக்கொண்டார். சபிக்கப்பட்ட முள்ளினால் உண்டான கிரீடத்தை தலையிலே சூட்டி சாபத்தின் பிடியிலிருந்து உங்களை விடுவிக்க சித்தமானார். அநேகர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார்
என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நம்முடைய சாபங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார் என்பதை உணர்வதில்லை. நினைவிருக்கிறதா? இந்த காணொளியின் ஆரம்பத்திலே கேட்டோம், ஏன் சில வீடுகளில் ஆசீர்வாதம், சில வீடுகளில் போராட்டம் என்று. இப்போது அதற்கான காரணம் புரிகிறதா? தேவன் இரண்டையும் நம் முன் வைத்திருக்கிறார். ஆனால் அவர் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை. ஒரு தந்தையின் இருதயத்தோடு அன்போடு அழைக்கிறார், ஜீவனை தேர்ந்து கொள்ளுங்கள் என்று. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் அந்த தீர்மானம் உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடும். கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூறுகிறதினால் உங்கள் சாபங்களையும் ஆசீர்வாதங்களாக மாற்றுகிறார். இது வெறும் வாக்குறுதி மட்டுமல்ல, இது அவருடைய சித்தம். ஆதியாகமத்தில் துவங்கிய சாபம் கல்வாரியில் முடிந்தது. இயேசு சிலுவையிலே கையெழுத்திட்டார், நிறைவேறிற்று என்று. அந்த தருணத்திலிருந்து சாபத்திற்கு உங்கள் மீது உரிமை இல்லை. ஆனால் இந்த விடுதலையை நீங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். உபாகமம் 30:19 தேவன் ஜீவனையும் மரணத்தையும் நம் முன் வைத்திருக்கிறார். ஆனால் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் தான். இன்றே இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருடைய இரத்தம் உங்கள் குடும்பத்தை மூடட்டும். அந்த ஒரே தீர்மானம் உங்கள் தலைமுறையையே மாற்றும். உங்கள் வாழ்வில் இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். தேவன் என்று உங்களை பார்த்து கேட்கிறார், நான் ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன் வைத்தேன், நீங்கள் ஜீவனை தேர்ந்து கொள்வீர்களா? பிரியமானவர்களே, இன்று நீங்கள் ஜீவனை தேர்ந்தெடுக்க விரும்பினால் கமெண்டில் நான் ஜீவனை தேர்ந்தெடுக்கிறேன் என்று விசுவாசத்தோடு எழுதுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதை உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் எங்கள் முன் வைத்திருக்கும் தேவனே, இன்று நாங்கள் ஜீவனை தேர்ந்தெடுக்கிறோம். கர்த்தாவே, சாபத்தின் பிடியிலே சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்று உம்முடைய வல்லமையினால் சந்தியும். தலைமுறைகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இருளின் கிரியைகள், நோய்கள், சண்டைகள், தோல்விகள், சமாதானமின்மைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக சாபமான இயேசுவே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும். சாபத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாத்தானின் கட்டுகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவித்தருளும் ஆண்டவரே. கர்த்தாவே, உடைந்து போன வாழ்க்கைகளில் உயிர்ப்பையும் நம்பிக்கையையும் உண்டாக்கும். மூடப்பட்ட ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறந்தருளும். கண்ணீரோடு வாழ்கிற குடும்பங்களில் துதியின் சத்தம் மீண்டும் எழும்ப பண்ணும். தோல்வியோடு வாழ்ந்தவர்களை ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்தும். ஆண்டவரே, இன்று இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி திரும்ப கிருபை தாரும். ஜீவனை தேர்ந்தெடுக்கிற இருதயத்தை அவர்களுக்குள் உண்டாக்கும். அவர்களின் வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் சந்ததிகளிலும் உம்முடைய சமாதானமும் ஆசீர்வாதமும் நிலைத்திருக்க பண்ணும். இனி ஒரு சாபமும் இராது என்ற உம்முடைய வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.